குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான உருளைக்கிழங்கு சீஸ் பால். இது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டீ டைமுக்கு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு சீஸ் பால் எப்படி செய்யலாம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி பெரிய 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கிறேன். இதை நம்ம தொலியெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். சீஸு 2 ஷீட் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தொலியெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசிச்சுக்கிடணும். அந்த மாதிரி நல்லா மசிச்சாச்சு. இது கூட இதுக்கு தேவையான உப்பு, வத்தல் தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா கொஞ்சம், மல்லித்தூள் 1 ஸ்பூன், இது கூட 2 ஸ்பூன் பிரெட்டு தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் அரிசி மாவு, இது கூட பொடியை கட் பண்ண மல்லி இலை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. இதை நல்லா உருண்டையாக இந்த மாதிரி பிடிச்சிட்டு உள்ளங்கையில் வச்சு சென்டரில் சீஸ் கொஞ்சம் வச்சு விட்ருவோம். இதை அப்படியே இப்படியே ரவுண்டாக இந்த மாதிரி உருட்டி எடுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருட்டி எடுத்துக்கிடுவோம். இதையெல்லாம் பாலாக பிடிச்சாச்சு. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இது தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம். ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சாச்சு. இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாலை இதில் டிப் பண்ணி பிரெட்டு தூளில் இந்த மாதிரி டிப் பண்ணி ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம்.
எல்லாத்தையுமே டிப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். கடாயில் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் சூடானதும் இந்த பால் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். இதை அப்படியே மாற்றி போட்டுக்கலாம். இது ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எடுத்துருவோம். இதே மாதிரி அடுத்த பேஜையும் போட்டிருக்கேன். இதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதுவும் ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நல்லா கிரிப்ஸியாக இருக்குது. உருளைக்கிழங்கு சீஸ் பால் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போது இந்த மாதிரி தக்காளி சாஸில் தொட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள் உள்ளே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது. நீங்கள் அதை பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.